சத்தியமே ஐயோ நான் யார் தெரியும் நல்லா தெரியுங்க எப்படி தெரியும் நல்லா தெரியும் திருப்பணம் கேட்ட அரை வேலுடா டேய் ஏலோ அவர்க போறோம் அவ எத்தனை வேலு ஏலாவது கேட்றா வாடா வாடா சொன்னா தெரியும் தெரியாது 14 திருப்பணங்காடு இல்ல இல்லன்னுதான் நான் எப்படி வருகிறேன் அந்த கட்டணத்தில் ஆடினான் பாடினான் பேச முடியாது யாரு நான் மோசமான தேவையா தெரியுமா யாரு நீ கூப்பிடுந்தா நான் நச்சு நச்சு பாத்துக்கிறேன் ஒண்ணு கூட தூக்கமா வர மாட்டேங்குது நினைத்து எண்ணங்கள் பலவித தோன்றி வரதோடு வராது போச்சு யாரா பாவி மகாராஜா ஒண்ணு சொல்லுடா ஒண்ணு சொல்லணும்டா சொல்லு ஒண்ணு சொல்லணும் ஐயோ இருக்காது சொல்லுடா டேய் அண்ணா யாரா போறீங்க ஓடி ஏங்க டேய் அங்க போடா நம்ம ஓடிரா வாங்க இங்க வாடா கூப்பிடுங்க தம்பி அடியாளே நாமலே அந்த கத்தி போல தண்ணி கஞ்சோ ada kadir gola daniel baca
படைச்சவா கார்த்திவீரியன் என்ற சொன்ன மகாராஜா என்ன பாடிப்பியா எனக்கு மகாராஜா முடிக்காதோ ஐயா மறைக்காதீங்க இது போல எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஐயா அது வரல இல்லைங்க நான் போய் பார்ப்பணும் ஏன் கால் மேல அடிக்காத ஐயா ஆளவனாங்க ஐயா கட் பண்ணி உடுக்குறேன் கட் பண்ணி கொடுக்குறேன் முடி கட் பண்ணி கறி பாருங்க சாப்பிட்டு பின்னாடி போயிடாரு எங்க போலாம் பின்புறமாக ஆமா ஆனா தண்ணி கொஞ்சம் கடிச்சு கஷ்டம் தான் தண்ணி காவல பச்சை தண்ணி கஷ்டங்க ஏய் புறவத்துல இருந்து வரணும் காத்தாவியான் ஐயா ஏசினா அடிதாங்க ராமாய் வாய தரங்க ஆமா ஏந்தாரு பாரு ஊசி விடுவேன் யாரும் நீ பேசுறீங்க இந்த தூக்கு பண்ணி செத்து போ ஆமா என்னடா சார் போட்டு விடுறா அத கிடியா நான் அரக்க கூட்ட போட்டு வருகிறார் என்று வண்ணத்தமையார் வண்ணத்தமையார் சில பட்டம் விட்டுல இல்லையா பொம்மாவை கூட்டு வச்சுட்டு பட்டம் விட்டுக்கிறீங்க எல்லாரும் மிச்சம் பார்த்துருக்கீங்களா நீங்க யாரு விட்டு கூட்டா ஜோதி பாக்கு கிராமம் ஜோதி உன் பொண்ணு ஜோதி மக்கள் ஜோதி மக்கள் என்ன குற்றம் செய்யுது அருமையான நகரம் இந்த கரண்ட் தான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகி போகுது விட்டு விட்டு இறந்தாக்குது சோதிபாக்கம் என்ற சோதிபாக்கம் ஒரு சில நாளா நம்ம 2வது வருடமா ஆடுறோம் ஆமா போன வருடம் என்ன கூத்தானீங்க கண்ட கூத்து போடலாமா போடக்கூடாதா
அடியாத மாடு படியாதுறான்னா. ஆமா, அடியாத மாடு படியாது. அது போல போட்டுக்கிட்டா நல்லா சௌகரியமா இருக்கிறது. உலகத்தில் பிறந்தவா சோதி பாக்குறாமா. ஆமா, மறக்காம வச்சுக்கிறான்பா. ஆமா, மறக்காம வச்சிருக்காங்க ரசிகர்கள். நம்ம ரசிகர்கள் கட்டை குத்து ரசிகர்கள். ஆமா, நம்ம ரசிகர்கள் சொல்றாங்க கட்டை குத்து ரசிகர்கள். போன் பண்ணி சொல்றேன் நானு. ஏய் சிவராத்திரிடா அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா சைவமா அசைவமா சைவமா விளையாண்டு நான் சிவராத்திரி போய் அசை சாப்பிடுவாங்களா? யாராவது போய் ஏன்னா திருவாங்கடா அந்த மணிகண்டன் பையன் போட்டியை மூணு பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஆமா முகனுக்கார ஒரு கஷ்டப்படுறாருப்பா. அவர் யாரும் கஷ்டப்படுறாங்க. மக்கள் உட்காந்து அது நமக்கு சந்தோஷம். இவங்க தூங்க கூடாது. சோமத்தை பத்தி நம்ம யாரும் தடுக்க முடியாது. நீங்க சோகாது நீங்க போய் சொல்லலாம். 100 ரூபாய். ஆமா, இவன் துட்டுல தான் கொடுப்பான். இல்ல தலையில வாங்கி தலைங்களா? சிறப்பு வாய்ந்த நாடு சோதிபாக்கு கிராமம். சிறப்பான நாட்டிலே விளங்கக்கூடிய ரேணுகா சரித்திரம் மல்லாள கண்டம் யுத்தம். ஆமா, பூத்து வச்சிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாடினான் உறங்கினான், கடைசியாக உறங்கினான். இதான் கடைசி முடிவு ஒரு மனிதனுக்கும் இருக்கிற வரைக்கும். வாழ்க்கையில நிம்மதி வேணும், வாழ்க்கையில நிம்மதி வேண்டும். அப்படி வாழ்ந்திருக்க இவ்வளவு பேர் வாங்கிக்கிறாங்களே. அப்படி வாழ்ந்திருக்க நான் எப்படி பிறந்தேன்? தாய் தந்தையா? என் தாயோ என் தந்தையோ இந்த உலகத்தை கற்கக்கூடிய சிவபெருமான் வளர்ப்பு பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு குறை என்பதெல்லாம் 1000 சிரமம் 2000 கரமடைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காட்சி விரியன் என்று தெரிவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி அந்த 1000 சிரமம் பேசினா பிடிக்காது, பேசினா பிடிக்காது. இது கௌரவமான வார்த்தை. அந்த 1000 இவன் காலை பாடுறானா என்ன பாத்துங்க காலை பாடுறானா இவெல்லாம் நீ காலை வைக்கிறியா? அவன் காலை பார்க்க மாட்டான். சூடா பண்ணி பாத்துக்க. பிதா குரு தெய்வம் இல்ல ஆறுனா புத்தி இருக்கணும், இல்ல அடினா புத்தி இருக்கணும். இல்ல ஒரு எடுத்துக்காட்டு நீ இப்படி முன்ன அண்ணா முன்ன பாப்பா பின்னாடி பிள்ளை பார்த்து அந்த வார்த்தையை வரக்கூடாது. என்ன ராத்திரியா? அது 1000 Yeah.
பிதா பாட்டு பாடினா பொள்ளாச்சிக்கு போறவரே பொற்கோடியை பாரும் ஐயான்னு, அப்புறம் வேலூருக்கு போறவரே வேலு பொண்ணா பாரும் ஐயான்னு. பிறகு வீட்டு கதை இங்க என்ன? வீட்டு கதை இதுக்கு ஆரணிக்கு போறவங்க ஆனந்தி போறவங்க அது மிளகாய் வேலு பொண்ணை பார்க்கணுமா? ஐயா நமக்கு கிராமத்துக்கு எல்லாம் நமக்கு நமக்குன்றாங்க. ஏரியா பூச்சி போய் ஏன் உங்களுக்கு எவ்வளவு சௌகரியமா போய் தெரியுமா? ஆமா இப்ப நீங்க எந்த தொல்லை கிடையாது உங்களுக்கு. 10 ரூபாய்க்கு 6 ரூபாய் குத்து வாங்குற சண்டி இப்ப என்ன விக்குது உங்களுக்கு? 30,000 செய்யற அனுகூலம். ஆமா உலகத்தில் பிறந்து வளர்ந்தாலும் 1000 சிரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனதிலே இன்று வரை எண்ணங்கள் யார் அழைத்திருக்கிறார்? உடைய தாய் யாரு? பார்வதா தேவி. அண்ணவர்கள் ஆமா அவருடைய பாதத்தை வணங்கி அவன் சொல்ற வேலை செய்யுங்க. சொல்லக்கூடிய வேலைகளை ஆமா திறமையாக செய்து கொண்டு திறமையாக செய்வாங்க. வாழ்பவன் நான். ஆமா உடைய தாயார் பார்வதியம்மா வந்திருக்கிறாங்க. பார்வதா தேவி அசித்தாங்க. என்ன காரணம்? போனாலே போய் பார்க்கலாம். தாய் இருக்கிறார்களா? மலர்ந்த முகமா தெரியக்கூடிய முகமானது கோவக்கனல். அனைவரும் நமஸ்காரம். அம்மா உன்னுடைய அமைந்த கார்த்திவிரிய அடல போடு வந்த தாயே கார்த்திவியா அரணருளே வாடி அப்படி இருந்தாலும் ஓரமா அழைக்காதே.
தெரியுமா? சொல்கின்றேன் தெளிவாக்கு. அலத்தை காட்டுறியா? இந்த உலகத்திலே அலைமகள் என்று முப்பெரும் தேவர் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த தேவியர்களை விட இந்த உலகத்திலே யாராயிலும் சிறந்தவள் இருக்கிறார்களா? உனக்கு தெரிஞ்ச சொல்லு. அதை விட இதுவரைக்கும் இல்லை. இது அப்புறம் இல்லை. உன் தாய் போன்று உன் தாயை விட இந்த உலகத்திலே யாராயிலும் சிறந்தவள் இருக்கிறார்களா? உலகத்தில் இதுவரைக்கும் இல்லை. ஆமா, இது இருப்பது இல்லை. படியளக்கும் கத்தனார் உன்னுடைய தந்தை அவர் இடர்பாகத்திலே எப்பொழுதும் அமர்ந்து ஆட்சி புரிபவர். என்னை விட இந்த உலகத்திலே உயர்ந்தவர் இருக்கலாமா? இருக்கவும் கூடாது, இருக்கவும் பார்க்க கூடாது. இந்த உலகமே தெய்வம் என்று யாரை போற்ற வேண்டும்? தங்களையே போற்றி கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உன் தாய் பார்வதி அல்லவா வணங்க வேண்டும். தேவி. ஆனால் இந்த தாயை விடுத்து ஒருவரை வணங்கலாமா? மற்றவர் யாரும் வணங்கப்படாது தாயே. என்னை தவிர ஆமா, இந்த உலகத்திலே பெண் தெய்வம் மேலான தெய்வம் இருக்கலாமா? உன்னை விட பெண் தெய்வம் ஆமா, மேலான வழங்கி வரக்கூடியவன் யார்? யாரும் இருக்கக்கூடாது தாயே. யார் தாயே? உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? காத்த பிரியாணி. ஒருவர் மனகமடைத்தவர் இருக்கிறார்களா? இவை தாயே, உன்னை பார்க்கும் சமயத்திலே அனைவரும் மதிமயங்கி விடுவார்கள். மதியமனங்கள்ல உலகத்தில் அழகு வாய்ந்து பிறந்திருப்பவர் காத்தவர்கள் ஆகாயத்தில் சென்றால் இந்த உலகமே உன்னை கண்டெடுத்து பார்க்கும். மேலே கண்ணுத்து பார்ப்பார்கள். 10 பேர் பார்ப்பாங்க. ஆகையால் இருக்கிறார் அல்லவா? ஆனால் இந்த தாயை விட ஒருவர் இருக்கிறார்கள். அவரை என்ன செய்யணும் தெரியுமா? யார் அது? பார்த்ததிலே ஜமதகிரி பாரியாளாகக்கூடியவர் ஒரு மாதிரி இருக்கிறாராம். கற்பிலே சிறந்தவளாக திகழ்கிறாளாம். அதனாலே அவளிடம் சென்று அவள் கற்பை கலைக்க வேண்டும். காத்துறியா?
தாயே, இந்த வார்த்தை உன் நாவிடமா வரலாமா தாயே? அலைமகள், கலைமகள், மலைமகள், முப்பெரு தேவி விட்டு இந்த மூலத்திலே நாங்களே கருப்பிலே சிறந்தவராக இருக்க வேண்டும். தெய்வம் கருப்பை கழித்து விடு. தெய்வம், நீங்களே இப்படி சொல்லலாம் உங்க நாவிடமாக தாயே? ஒரு பெண்ணின் கருப்பை கலைப்பது மாதா முறையல்ல தாயே. நான் சொல்வதற்கு உலகத்திலே ரேணுகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்கள், ஆமா, அவளுடைய கற்பை கலைக்க வேண்டும். கலைக்க வேண்டும். இது உங்கள் நாவிடமா சொல்லலாமா தாயே? இது அநியாயமான வார்த்தை அல்லவா? நானே சிறந்தவளாக திகழ வேண்டும் தாயே. அவள் கற்பை கலைத்தால் மட்டுமே அது முடியும். புறப்படு தாயே. என்னால் முடியாது தாயே. தாயே, என் வார்த்தை கேட்க முடியுமா? தாயே, என் கோபத்திற்காகினால் கடூரமான சாபத்திற்காகிடுவாய். புறப்படு. எல்லா பாவத்திலும் கையெட்டார் உலகத்தில் கற்பில் சிறந்த மாது ரேணுகா. அவர் கொடுத்தால சாபம் கொடுப்பார், நீங்கள் கொடுத்தால சாபம் கொடுப்பீர்கள். ஏன் உன்னுடைய சாபத்துக்கு ஆளாக விடு. அந்த ரேணுகா தெய்வம், அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகி விடுகிறேன் தாயே. எனக்கு வாழ்த்தி விடைத்தாருங்கள் தாயே. நீங்கள் புறப்படுங்கள் தாயே. ஆகட்டும். அவள் கற்பை கலைத்தேன் ஒரு நற்செய்தி வருவா. புறப்படுகிறேன். சுமலாமியாய், ஓ தெய்வமே, எழுத்துக்குள் தெய்வமே போறாம இருக்குது. தெரிஞ்சுக்க. தெய்வம், ஆமா, அவர்கள் மனிதர்கள். ஒரு பெண்ணான அவள் கற்பிலே சிறந்தால் நல்ல பேர் வாங்க முடியும். அந்த கற்பையை கெடுக்க சொல்றார்கள். நீதான் இந்த பாவத்து நீதாவே போறிய பாவம். உன் கூட நான் வரேன். ஆகையால் எத்தனை பாவங்கள் தாங்கினாலும் பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகம் சென்று பிரம்மாபுத்தி நதிக்கரை சென்று ஆகாயத்தில் நான் பறக்கிறேன். அப்போது என்னை பார்ப்பார்களா, கண்ணுக்கு பார்ப்பார்களா என்று பார்க்கலாம் அல்லவா? இதோ ஓடி சென்று வருவேன்.